சந்தோஷமா இருக்கியடா. நான் என்னமா யோசிச்சுட்டேன், இன்னைக்கு வந்து சிஎஸ்கே போடுறோம், மண்டே வந்து டிவிகே போடுறோம், பீஸ்ஃபுல்லா வீக்கெண்ட் என்ஜாய் பண்றோம்னு நினைச்சேன். சரி, இன்னைக்கு வந்து சிஎஸ்கே நம்மள போட்டானோ மண்டே ட்விஸ்ட் இருக்குமா? அம்மா ட்விஸ்ட் பாப்போம். மண்டே வந்து எக்ஸைட்டிங்கான டேனால ரொம்ப ஈடுபாட்டோட காத்திருக்கேன். காலையில வருஷத்துல என்னன்னே தெரியாம இருக்கும். இன்னைக்கு இந்த வாட்டி தான் விஜய் வந்ததுல இருந்து சுவாரஸ்யமா இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ணன் அடிச்சு ஓட விடுறாங்களா இல்ல அண்ணன் அதுவும் சொல்ல ஓட் பெர்சன்டேஜ் தான் யார் யார் எவ்வளவு வாங்க போறாங்கன்னு தெரியல. அதான் சொல்லிட்டு இருந்தேன். சீமானுக்கு வந்து அதே ரீட்டைன் ஆகுமா இல்ல எவ்வளவு குறையுதுன்னா எவ்வளவு குறைய போகுது? 2%, 1% அந்த அளவுக்கு மோசமா போதா? இல்ல அவ்வளவு மோசமாலாம் போகாது. என்டிகே லைக் வந்து குறையும் எல்லாரோட பெர்சன்டேஜும். லைக் இப்ப டிஎம்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 37% அப்படின்னா ஏடிஎம்கே வந்து 33, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவிகே ஒரு 16, அடுத்தது என்டிகே வந்து ஒரு 6. அதுதான் எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு நம்பிக்கையே இல்ல ப்ரோ. அதெல்லாம் சும்மா ஏதோ இல்ல ப்ரோ, அதெல்லாம் சும்மா ஒரு ஐ வாஷ் மாதிரி தான். எக்ஸிட் போல்ல வந்து 60% டிவிகேன்னு செதறிட்டனால ஒண்ணும் இல்ல, 5-6 பேர் போட்டானோ அதுல ஒருத்தவன் மட்டும் தான் வந்து டிவிகே இது ஆக்சிஸ் ஸ்டுடியோ ஓகேவா, ஆக்சிஸ் மை இந்தியா பேரை தூக்கி வெளில விட்டு எரிஞ்சிட்டு அந்த ஒருத்தவனை மட்டும் எடுத்து வச்சு மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஆக்சுவலா அந்த எக்ஸிட் போல்லயே எனக்கு என்ன வருதுன்னா, டிவிகேக்கு நீங்க பெர்சன்டேஜ் கொடுக்கறது ஓகே, அவங்க ஒரு 17 சீட்டு 20 சீட்டு கொடுக்கறதுலயே தெரிஞ்சிருச்சு இது வந்து பெர்சன்டேஜ பேஸ் பண்ணி அவங்க வந்து சீட்டை பிரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. அதனாலதான் வந்து லைக் வந்து அது பெர்சன்டேஜா ஓரளவு லைக் 50% எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். தவிர என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து சொல்றான் 25 to 30% வாங்கிட்டாலே கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இது இல்லடா, ஆக்சிஸ் ஸ்டுடியோ என்ன நினைச்சிருப்பானோ, சரி இவ்வளவு நாள் நம்ம ட்ரெண்டிங்கா ஆகல, இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்கா இல்ல ஆக்சுவலா அதே ஆக்சிஸ் இந்தியா 2024 எம்பி ப்ரெடிக்ஷனே பண்ணிட்டானுங்க. பண்ணி என்ன பண்ணுவான்னா, அந்த ஓனர் வந்து பெரிய மீட்டிங்கே அழுதுருவான் ப்ரெடிக்ஷன் தப்பா போயிடுச்சு அப்படின்ட்டு. சும்மா அவங்களே பண்றது. எனக்கு தெரிஞ்சு எப்ப யார்கிட்ட எலெக்ஷன் முடிச்சிருந்து எவன்கிட்ட கேட்டாங்க நீ யாருக்கு ஓட்டு போட்டீங்க எல்லாம் நம்ம பேசாம நம்ம சேனல் இனிமே ஒரு மைக் எல்லாம் எடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம்னு தோணுது. எக்ஸிட் போல் வந்து நம்மள ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் நான் நினைக்கிறேன். ப்ரிப்பேர் ஆயிக்காங்கடா இவங்க தான் வர போறாங்க, அதுல வந்து மெஜாரிட்டியை பார்த்து ப்ரிப்பேர் ஆயிக்க வேண்டியதான். இல்ல அண்ணன் வேற வந்து மேட்ச் வச்சு யார் யார் ஜெயிக்கிறீங்களோ எல்லாம் பனையூர் வந்துருங்க, நைட்டு பூரா கதவு திறந்துருக்கும் அப்படின்னு இருக்காரு. அது கதவு திறந்துருக்கும், எத்தனை பேர் உள்ள போறாங்க வடிவேல் போய் கதவு திறந்தா உள்ள வெட்ட வழியா இருக்கும். சப்போஸ் அண்ணாவே வந்துட்டு 2 இடத்துலயும் ஜெயிக்காட்டா அவரே பனையூர் போக மாட்டார், நீலாங்கரையில இருந்து வராங்கன்னு தெரியல. அண்ணனே அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாரு. ஜெயிக்கிறவங்க மட்டும் தானே பறையூர் வர சொல்லியிருக்காரு அண்ணன். அண்ணா நீலாங்கரையில இருந்துறாரு போல. அந்த நம்ம அண்ணனே போண்ட் அவிய ரியாசி கூட்டுவாடா கூட்டுவாங்க. அண்ணனே 2 இடத்துல போட்டி போறாருல, 2 இடத்துலயும் போய் பாத்தீங்க அப்படின்னா, திருச்சி கிழக்குல பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வின் பண்ணும்போது ஓட்டு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 50,000. அப்படியே நேரா பெரம்பூர்ல போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு 45,000 டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காருங்க 2 பேர் டிஎம்கே கேண்டிடேட். யாரு வந்து விஜய்க்கு சொல்றாங்கன்னு தெரியல, இங்க போய் நின்னுங்க ஜெயிச்சிருக்கீங்க, யாரு அந்த தூண்டுதலை இதை முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் யாரு வந்து அத கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? ஆமா 2 பேர் கரெக்ட். அதனாலதான் வந்து ஒரு தொகுதி வந்து கிறிஸ்டியன்ஸ் அதிகம், இன்னொன்னு வந்து அவனோட கம்யூனிட்டி அந்த ஓட்ஸ் அதிகம். அதனாலதான் 2 இடத்தையும் சூஸ் பண்ணாங்க. அதனாலதான் வந்து அங்கேயே வந்து அவரே கிறிஸ்டியன் தான், டிஎம்கேல நிக்கிறவரே கிறிஸ்டியன் தான். பேசிக்கிட்டே இருக்கோம், தலைவன் சர்க்கார் படத்துல வர மாதிரி ஜெயிச்சுட்டு பிஜிஎம் போட்டு வர நடந்து போயிடுவாரு அண்ணன். எனக்கு வேணா சிஎம் சீட்டு நீங்களே இருக்கீங்கன்னா பிஜிஎம் போட்டு வர போறான் பாரு உள்ள. நான் தாண்டானே உங்களுடைய ஆபீஸ்ல இந்த கேரளா பசங்க ஃபயர் விட்டு இருக்காங்கடா, விஜய் கோட்டு போட்டியா விஜய் கோட்டு போட்டியா. நான் வந்து இஃப் ஐ ஹேவ் அ வோட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி விஜய் நடந்து வர வீடியோ போட்டுருக்கேன். வெஸ்ட் பெங்கால்ல இருக்காண்டா என் பக்கத்துல உள்ளவன், சரியா கல்கட்டா. அவன் வந்து கேக்குறான், ப்ரோ டிவி கேக்கு ஓட்டு போட்டியா? அப்படியே நான் ஏன்டா டிவி கேக்கு ஓட்டு போடுறேன் எப்படா? ஆனா ஒரு இது ஒரு ஓட் பேங்க்னு சொல்ல முடியாது, ஆடியன்ஸ் பேங்க் இருக்காங்க விஜய்க்கு. அது இல்லாம ஆடியன்ஸ் பேங்க்ல ஓட்டா கன்வெர்ட் பண்ணிட்டான் ஒரு ஆளு. அதான் சொல்றேன்ல, இப்போதைக்கு டாப் ஸ்டார் யாருன்னா விஜய் தான். ஓகேவா? லைக் விஜய் எது பண்ணாலும் விஜய்னு சொல்ற அளவுக்கு தான் ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை வந்து லைக் அப்படியே அவன் கொண்டு வந்துட்டான், அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டான் அவனுக்கு. அதுல இருந்து ஒரு 30% வெளில போயிருக்கும், லைக் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு. அது மீதி 70% அப்படியே அவன் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கான். அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது அந்த கூட்டத்தை. சரி, எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் சொல்லிடுங்க. மண்டே ப்ரெடிக்ஷன் எல்லாம் மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ணது போல எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன். சிவப்பு கருப்பு
நாங்களாம் சிவப்பு கருப்பு. 2 பேரும் சிவப்பு பின்னாடி போட்டுறேன் அப்ப எடிட்ல. நீடா உன் ப்ரெடிக்ஷன் என்னடா? அவன் ஏடிஎம்கே ப்ரோ. அவன் ப்ரெடிக்ஷன்லாம் இல்ல, பாப்போம். சிவப்பு வெள்ளை கருப்பு ஜெயிச்சா நல்லா இருக்கும், பாப்போம். நான் சிவப்பு வெள்ளை கருப்பா? ஓ நல்லா ஏடிஎம்கேடா ஜெயிச்சா நல்லா இருக்கும். நீடா நான் எனக்கு வந்து டிஎம்கே தான் ஜெயிப்பான்னு தெரியும்டா. இல்ல என்னடா ப்ரெடிக்ஷன் பண்றது? இல்ல இது பரவாயில்லடா. ஆடியன்ஸ்க்காக ஆன்லைன் அவங்க பேர் என்னடா? இன்னொரு பேர் சொல்லுங்கடா. ஆன்லைன் சோல்ஜர்ஸ்டா? ஆன்லைன் வாரியர்ஸ் சொல்றேன் வந்து விஜய் 20% ஜெயிச்சு ஏடிஎம்கேயோட பிஜேபியோட கூட்டணி வச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாரு. ஏய் இது பரவாயில்லடா. சீமானை வந்து கண்டுக்கவே மாட்டோம்டா. எனக்கு சீமான் வந்து மற்றவையில போயிட்டான்டா. எக்ஸிட் போல்ல அதர்ஸ்ல போட்டாங்க அவன. ஏய் கஷ்டமா இருக்குடா. இப்ப சீமானை வந்து இவ்வளவு நாள் பரவாயில்ல, ஏடிஎம்கே டிவிகே போடுறாங்க, மத்த கட்சி வந்து அதர்ஸ் தான். அதனால சீமானை நினைச்சாதான் எனக்கு இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா. எனக்கே மன வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது? இந்த எலெக்ஷன்ல கன்ஃபார்ம் ஓட்டு குறையும், பட் அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா விட்டதை புடிச்சிருவாங்க நினைக்கிறேன். சீமான் பாப்போம். யாரு அது? விஜய் இந்த 4 வருஷம் நீ என்ன சொல்றனா? விஜய் இந்த 4 வருஷத்துல அழிஞ்சிடுவானா? தோத்ததுக்கு இல்ல, அவன் தோத்துட்டானா மறுபடியும் படம் எடுக்க போயிடுவான். அவன் சொன்னதெல்லாம் பொய்யாயிரும். லாஸ்ட் படம் உங்களுக்காக வந்திருக்கேன், மக்களுக்காக வந்திருக்கெல்லாம் சொன்னா பொய்யாயிடும். அதுவே அவனுக்கு ஒரு நெகட்டிவ் ஆகும். கண்டிப்பா ஓட்டு குறையும். ஜனநாயகன் விஜய் அரசியல் வரதெல்லாம் வந்து எப்படி மாதிரி தான். அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு தான் அந்த ஐப் இருக்குமே தவிர 3-4 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த பெருசா அந்த இது இருக்காது. ஓட்டெல்லாம் பழைய மாதிரி டிஎம்கே கேடிஎம்கே மாத்தி போட ஆரம்பிச்சு. இன்னைக்கு இப்போ வாங்குற விஜய் ஓட்டு தான் வந்துட்டு அவனோட மேக்சிமமா இருக்குமே தவிர்த்து இதுக்கப்புறம் அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இடம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த 5 வருஷத்துல இப்ப போட்டவங்க எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல லைக் கண்டிப்பா அரசியல் கத்துக்குவாங்க. அதனால ஓட் பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆகும். இப்ப நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் முடிச்சுட்டு வரேன். நானும் விஜய் ஃபேன் தான், பெரிய அனில் குஞ்சா சுத்திட்டு இருந்தேன். அப்ப வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியாது. நான் வந்து விஜய் தான் டிவிக்கே நானும் டிவி கிந்துட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சதுனால ஓகே எது கரெக்டான ரூட்டு, எதனால நம்ம வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கிறதுனால நான் அப்படியே மாறிக்கிட்டேன். எனக்கு வந்து அவனோட எதுவுமே எனக்கு பிடிக்கல. லைக் ஸ்டார்டிங்ல எனக்கு ஓரளவு ஓகே விஜய் வரான், லைக் ஏதோ ஒரு இதை ஃபார்ம் பண்ண போறான், லைக் ஏதோ ஒரு அறிவுபூர்வமா பண்ணுவான் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து அவன் மாநாடை வந்து ஒரு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஏன்னா அவன் காம் பர்சனா பார்த்துட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ண போறான், எப்படி அதை வந்து எப்படி கொண்டு போறான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் பார்த்துட்டு இருந்தேன். லைக் அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நெகட்டிவ் லைக் எப்படி சொல்றது ஒரு கல்ட் குரூப்பை கிரியேட் பண்ற மாதிரி தான் அவன் பண்ணிட்டே இருந்தான். ஏன்னா ஸ்டார்டிங்னா அருமையா ஸ்டார்ட் பண்ணான்டா. அந்த ஆப்னா கிரியேட் பண்ணி உறுப்பினர்னா ஆட் பண்ணி நான் உண்மையா ஒரு ஆக்கப்பூர்வமா ஏதோ பண்ண போறேன்னு நான் நினைச்சேன். நான் வந்து விஜய் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணும்போது சரி ஏதோ ஒன்று புதுசா ட்ரை பண்றான், லைக் வந்து அவனோட ஐடியாலஜி எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அப்படியே வந்து அவன் வந்து நெகட்டிவா ஆக்கிட்டான் அப்படியே. இப்ப நீங்க வந்து ஸ்டாலினா இல்ல வந்து ஒசாமா பின் லாடனா அப்படின்னு சொன்னான்னா ஆப்வியஸா ஒசாமா பின் லாடன் தான் நல்லவன் அப்படிதான் சொல்லுவாங்க உண்மையா. அந்த மைண்ட் செட்ல போயிட்டானுங்க எல்லாருமே. இப்ப நீ யார வேணா வச்சுக்க, ஆப்போசிட்ல பெரிய வில்லன் எடுத்துக்க, ஸ்டாலினா அந்த வில்லனா அப்படின்னு கேட்டா அந்த வில்லன் தாங்க நல்லவரு, ஸ்டாலின் கெட்டவருன்றாங்க. அந்த ஒரு இது அவர் வந்து அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அண்ணன் வந்து அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் விட்டா பிச்சுக்கிட்டாரு. இந்த பக்கம் பெரியாரு, ஜான்சி ராணி, அந்த பக்கம் காங்கிரஸ்ல இருந்து காமராஜர், இப்படி எல்லாரும் டோனி சச்சின் வராம இருந்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் வரை இழுத்துக்காரு சண்டைக்கு. சும்மா இருக்கிற என்கிட்ட வந்து டெல்லி டீம் எவ்வளவு பெரிய ரஞ்சி டிராஃபில எவ்வளவு பெரிய டீம், சென்னை டீம் ரஞ்சி டிராஃபி எப்ப ஜெயிச்சது, எதுனா டீம் என்ன மேட்ச்னே தெரியாம சென்னை டெல்லி மேட்ச் ஜெயிச்சா சென்னை தான் ஜெயிக்கும். சென்னை தமிழ் போற போக்குல எங்களையாட்டா சண்டைக்கு இழுத்து வரீங்க. இல்ல இது வந்து அண்ணனோட டாக்டிக்கல் மூவ். இந்த படம் கோட் படத்திலேயே வந்து எப்படி படத்தை ஓட்ட வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சது. தோனியை வச்சு இழுத்துட்டா தோனி வராரா அப்படின்னு அப்படியே ஃபைனல் அப்படியே வருமா மும்பை சென்னை ஃபைனலா அப்படியே நான் போய் ஏதாச்சும் ட்விஸ்ட் கிஸ்ட் இருக்குமான்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா சென்னை நின்று போயிட்டாடே. என்னடா வெங்கடெல்லாம் வந்து பண்ணிடுறியடா. மண்டே வந்து மங்களகரமா சந்திப்போம். மஞ்சள் நிறம் ஜெயிக்கிறாள், சேப்பு நிறம் ஜெயிக்கிறாள். ஓகே கைஸ், பை பை பை. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். பனையூர்ல சந்திப்போம்.